வணக்கம் நண்பா. ஒரு சாதாரண ஆசிரியர் புத்தகத்தில் இருக்க கருத்தை மாணவர்களுக்கு புரிய வைப்பார். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்வழியை காட்டுவார். ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் சிந்தனையை தூண்டுவார். அதுபோல தான் நானும் உங்களோட சிந்தனையை தூண்ட ஆர்வப்படுறேன். நாட்டில் எல்லாரும் ஒரு முக்கியமான காரணத்துக்கு ஓடுறாங்கன்னா அது பணம். அந்த பணம் வச்சு சாப்பாடு, துணிகள், குடும்ப செலவுகள், பிள்ளைங்களை படிக்க வைக்க, தேவையான பொருட்கள் வாங்க என பல காரணத்துக்கு செலவு பண்ணாலும் வீடு கட்ட தான் பெருசாக நம்ம முக்கியத்துவம் தருவோம். ஏன்னா கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம் இந்த காலநிலையெல்லாம் வருடந்தோறும் மாறி மாறி வர்றதால இயற்கை பாதிப்பு உடலுக்கு வராமல் அடைக்கலமாக இருக்கிற வீடு. ஆனால் அந்த வீடு கட்டுறதுல நம்ம மக்கள் வீடு கட்ட தேவையான மூலப்பொருட்கள் எதிலிருந்து வருது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், அதோட அழிவு, இயற்கை வளம் பற்றின எதிர்கால சிந்தனை, இந்த மாதிரி எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இருக்காங்க. வீடு கட்ட செங்கல் அது பூமியை தோண்டி எடுக்கிற மணல் காடு, மலை, பாறையிலிருந்து மழைநீர் மூலயமா ஆற்றுல சேரக்கூடியது. சிமெண்ட்டும் டைல்ஸும் களிமண், சுண்ணாம்பு கல் மூலமாக உருவாகிறது.